வணக்கம் உறவுகளே. மதங்களின் பெயரால் மக்களை ஏமாற்றி தங்கள் ஆசைகளை தீர்த்து கொள்ளும் கள்ள சாமியார்கள் எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நித்யானந்தாவின் ஆச்சிரமத்தில் என்னென்ன பாலியல் சேட்டுகள் எல்லாம் நடந்தன என்று. பிறகு அவர் நாட்டை விட்டே ஓடி தலைமறைவானது உங்களுக்கு நினைவிருக்கு. அது மட்டுமல்ல, கோயம்புத்தூரில் இருக்கும் சத்குருவின் ஆச்சிரமத்தில் கூட நிறைய மர்மமான முறையில் நடவடிக்கைகள் இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் காவல்துறை அதற்கு சரியான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு ஆளும் தரப்பிலிருந்து நிறையவே செல்வாக்கு இருப்பதாக மக்கள் நினைக்கிறார்கள். அதனால் அவர் ஆச்சிரமத்தில் நடக்கும் சட்டத்தை மீறிய நடவடிக்கைகளை உள்ளே சென்று ஆராய்ந்து அதை வெளிக்கொணர்வதற்கு காவல்துறைக்கு துணிவு இல்லையோ என்று எண்ண தோன்றுகிறது உறவுகளே. இன்றைக்கு திருநெல்வேலியில், அதாவது நெல்லை மாவட்டத்து திருநெல்வேலியில் ஒரு கத்தோலிக்க பாதிரியாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 4 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இவர் மீது 2022ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது உறவுகளே. பிறகு திருநெல்வேலியில் இருக்கும் போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று இன்றைக்கு அதனுடைய இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த பாதிரியாரின் பெயர் ஆப்ரஹாம். இவர் தேவர்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இடத்தில் வந்து மத போதனை நிலையம் ஒன்றை நிறுவி தொடர்ந்து அங்கிருக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு மத போதனைகள் செய்து வந்திருக்கிறார். இவரது போதனைகளை கேட்பதற்கு நிறைய பேர் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் சென்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், எல்லா மதத்திலையும் பெண்கள் தான் மத வழிபாட்டையும் மத எண்ணங்களையும் கூடுதலாக பின்பற்றுவார்கள் ஆண்களை காட்டிலும். அப்படி சென்ற பெண்களில் சில அண்டரேஜ் பெண் குழந்தைகளும் இருந்திருக்கிறார்கள். இப்படி தன்னிடம் வரும் பெண் குழந்தைகள் மேல் இவருக்கு காம இச்சை ஏற்பட்டிருக்கிறது. தனது மத போதகர் இமேஜை பயன்படுத்தி கொண்டு அங்கு வரும் பெண் குழந்தைகளுக்கு மீது தனது காம இச்சையை தீர்த்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டு பல பெண் குழந்தைகள் மீது தனது இச்சையை திணித்திருக்கிறார். ஆனாலும் பாதிக்கப்பட்ட 4 பெண் குழந்தைகள் இதை அவர்களது பெற்றோரிடத்தில் சொல்லி இவர் மீது நடவடிக்கை எடுக்க வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இவர் மீது போக்சோ வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் நடந்து இன்றைக்குத்தான் நீதிபதி அவர்கள் கடைசியாக இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் அவர் சொன்னார், எல்லா விட்னஸ்களையும் தீவிர ஆராய்ந்து இவர் குற்றம் செய்தது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு முழுமையாக நிரூபணமாக இருப்பதால் நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் இன்று இவருக்கு மரண தண்டனை விதித்தார். தண்டனையை கேட்டதுடன் பாதிரியார் நீதிமன்ற வளாகத்திலேயே மயங்கி விழுந்தார். உடனடியாக அவருக்கு முதலுதவி வழங்கப்பட்டது. பிறகு நீதிபத்த வளாகத்திலே அவரை உட்கார வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு முழு தீர்ப்பு விவரங்களையும் கொடுத்த அப்புறம்தான் அவரை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கொன்று அடைப்பார்கள். அதுவரைக்கும் அவர் காவல் நிலைய அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பார். இப்படி உறவுகளே, தண்டனைகள் கடுமையாக்கப்படும் பொழுதுதான் குற்றங்களும் குறையும் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நியாயமான ஒரு சிந்தனை தான். அந்த நிலையில் குறிப்பாக பாலியல் சீண்டல், அதாவது அண்டரேஜ் பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டல் செய்யும் எவராக இருந்தாலும் அவர் மீது போக்சோ சட்டம் பாயும். அவர்கள் மதகுருமாராக இருந்தாலும்
சட்டம் தன் கடமையை செவ்வனே செய்யும் என்பதை இந்த தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறது உறவுகளே.